நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே மீனின் வயிற்றிலே அகப்பட்ட யோனா தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறார். நாம் எல்லாம் செபிப்பதற்கு நல்ல இடங்கள் இருக்கிறது. நம்முடைய வீடுகள் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, நல்ல அழகான தோட்டங்கள் இருக்கிறது, மறைவிடங்கள் இருக்கிறது, அறை வீடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த யோனாவுக்கு இந்த பூமியிலே எல்லா வசதிகள் இருந்தும், எல்லா விதமான மார்க்கங்கள் இருந்தும், செபிப்பதற்குரிய வழிமுறைகள் இருந்தும், மீனின் வயிற்றிலிருந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டானது. தேவன் யோனாவை தம்முடைய திருப்பணிக்கென்று அழைத்தார். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இந்த யோனாவை குறித்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வடநாட்டு பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியங்களை செய்து வந்த யோனாவை தேவன் ஒரு நாள் சந்தித்து, நீ நினிவேக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். யோனா தேவனை நோக்கி ஜெபிக்கிற நல்ல மனிதன், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற நல்ல மனிதன். யோனா சொல்லுகிறது மாதிரி தேவன் காரியங்களை செய்கிறவராயிருந்தார். யோனா எதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனாக இருந்தார். நினிவேக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது யோனா கேட்கவில்லை. அவன் தர்சீசுக்கு போவதற்காக விருப்பம் கொண்டான். தேவனுடைய விருப்பத்தை சுமந்து செல்வதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. தேவனுடைய இருதயத்தை சுமந்து தெரிவதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிறது தான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. ஆனால் இவன் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நினிவேக்கு போய் அவர்கள் மனம் திரும்பும்படியாய் பிரசங்கிக்க வேண்டிய மனிதன் இவன். யாருடைய வார்த்தை அவன் எடுத்தான் என்று தெரியவில்லை. நான் தர்சீசுக்கு போகிறேன், அங்கு போய் நான் ஊழியம் செய்கிறேன் என்று இவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அதற்கேற்றபடியாக தர்சீசுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். அவனுடைய யாத்திரையை தேவன் விரும்பவில்லை. நினிவேக்கு யாத்திரை செய்ய வேண்டிய மனிதன் தர்சீசுக்கு யாத்திரை செய்கின்றான். அப்பொழுது தர்சீசுக்கு அவன் யாத்திரை செய்கின்ற வேளையில தேவன் கடலிலே புயலை வரவிடுகிறார். அந்த புயலின் மித்தமாய் இது தேவன் நமக்கு எதிராக செய்த காரியம்தான். தர்சீசுக்கு போவதற்கு தேவன் தடுக்கிறார். ஆண்டவர் நினிவேக்கு போகும்படியாய் தூண்டுகிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டவனாய் தன்னை தூக்கி கடலிலே போடும்படியாக அவன் மாலுமிகளிடத்திலே சொல்லுகிறார். அதாவது நாம் செத்து போயிடலாம், நான் செத்து போனாலும் நினிவேக்கு போக மாட்டேன் என்று சொல்லி அவனை கடலிலே தூக்கி போட சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் பார்க்கிறார், இவ்வளவு புயல் அடித்தும் நீ மனம் திரும்பவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அப்போ இவன் சாகும்படியாய் நாம் இடம் கொடுக்க கூடாது. இவன் சாகுவதற்காக முயற்சிக்கிறான், தற்கொலை பண்ணிக்க முயற்சிக்கிறான். ஆகையினாலே இவனுடைய மரணத்தை இப்பொழுது அங்கீகரிக்க கூடாது என்று ஒரு மீனை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். மீனை ஆயத்தம் பண்ணி மீன் வயிற்றிலே இந்த யோனா 3 நாள் இருந்தான் என்று நாம் பைபிள்ல எங்கே படிக்கிறோம். யோனா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தெரிகிறது. இந்த மீன் வயிற்றிலிருந்தும் அவனுடைய ஜீவன் போகவில்லை. மீன் அவனை கடித்து கொதறி பீஸ் ஆக்கி சாப்பிடுவதற்கு பதிலாக அவனை விழுங்கி குடலுக்குள்ளே கொண்டு போய் வைத்து விட்டது. இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே குடலுக்குள்ளே இருக்கிறான். நினிவேக்கு போயிருந்தால் இந்த மீனின் வயிற்றிலே இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. மரணத்துக்கு போனவன் மீன் வயிற்றிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அவன் தேவனை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறான். யோனா 2ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த யோனாவின் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதன் ஜெப வாழ்க்கையை இழந்து போனான். தேவனை விட்டு விலகி ஓடினான். தேவனையே விட்டு ஓடி போனான்.
ஜெபத்தை விட்டு விலகி ஓடினான். ஜெபம் பண்ணாதானே ஆண்டவர் பேசுவாரு. ஜெபம் பண்ண வேண்டாம் என்று ஜெபத்தை விட்டான். தேவ சமூகத்துக்கு போறதை நிறுத்திட்டான். இப்பொழுது தேவ சமூகம் மீன் வயிற்றுக்குள்ள தேவ சமூகத்தை உருவாக்குகிறான். மீன் வயிற்றுக்குள்ள ஜெபிக்கிற நேரத்தை ஒழுங்குபடுத்துகிறான். தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை புறக்கணித்து ஓடின மனிதன் இப்பொழுது தேவனுடைய அழைப்பின் சத்தத்திற்காக மீன் வயிற்றில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறான். அந்த மீன் வயிற்றிலிருந்து அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபந்தான் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நாம் நேரம் ஒதுக்கவில்லையா? கீழ்ப்படிய மனம் வரவில்லையா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் சகலமும் நடந்தேறும் என்று நாம் அறிந்திருந்தும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதற்கு ஏற்றபடியா கேட்டு நடப்பதற்கு நமக்கு மனம் வரவில்லை என்றால் மீன் வயிறு நமக்காக வைக்கப்படும். மீன் வயிறு போன்ற உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த மனிதன் மீன் வயிற்றிலிருந்து அவன் சொல்லுகிறான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார். குழியில் கிடந்தாலும் ஜபத்தை கேட்பார், ஆழியில் கிடந்தாலும் ஜபத்தை கேட்பார். ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். எங்கிருந்து ஜபித்தாலும் ஜபத்தை கேட்பார். உண்மையான மனம் திரும்புதலின் ஜபம் நாம் ஏறெடுப்போம் என்றால் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபித்து பழகுகிற மனிதர்களுக்கு தேவன் விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு இருக்கின்ற சூழ்நிலையில்தான் மீன் வயிறு வைக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தின் குகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்து தேவனை நோக்கி யோனா முறையிடுகிறார். 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இப்படிப்பட்ட நெருக்கத்திலே பரலோகத்தின் தேவனை நோக்கி தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் ஜெபித்திருக்கிறார் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 10 வரை உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். நாம் எந்த சூழலிலே அகப்பட்டிருக்கிறோமோ அந்த சூழலில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் தான் அவர். இந்த யோனா அவர் சொல்லுகிறார், இந்த யோனா 2ஆம் அதிகாரத்துல யோனா அடுத்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நான் நினிவேக்கு போகாததுனால என்ன நீங்க இந்த மீன் வயிற்றிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறான் அவன். ஆம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் தேவன் அப்படித்தான் மீன் வயிற்றிலே வைப்பார். உபத்திரவத்தின் குகைக்குள்ள வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதன் விளைவு என்ன? இவன் மீன் வயிற்றிலே வைக்கப்பட்டதுனால இந்த பாதாளத்துல இந்த ஆழியிலே அவன் தள்ளப்பட்டதனுடைய விளைவு என்ன? 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். 5ஆம் வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி அவன் முறையிடுகிறான். ஆனாலும் தேவன் 4ஆம் வசனத்தினுடைய பகுதியிலே அவர் சொல்லுகிறார், பிந்திய பகுதியிலே, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறதுக்கு முடியாததுனால தானே அவர் ஓடினாரு. இப்ப திரும்ப ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்றார் அவர்.
ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபித்தால் தானே தேவனுடைய திட்டங்கள் அழகா வெளிப்படும், தரிசனங்கள் வெளிப்படும், தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டியது வரும். ஆகையினால தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஜெபிப்பதற்கு நாம் நிறைய நேரத்துல இணக்கம் காட்டுவதில்லை. தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக தான் நாம் நம் இஷ்டப்படியாக ஜெபித்து வருகிறோம். ஆனா இப்பொழுது சொல்லுகிறார், இந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ள என்று சொல்ல, இல்ல நான் உங்க ஆலயத்துக்கு திரும்ப வந்துருவேன், கட்டாயம் நான் வந்து உங்களோட நோக்கி நான் முறையிடுவேன், உங்க சமூகத்தை நான் மிதிப்பேன், உங்க சமூகத்துல நான் காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 6ஆம் வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலையும் அவர் சொல்லுகிறாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு தப்புவித்தேன். இப்ப ஆண்டவர் தான் தூக்கி போட்டாருன்னு சொல்றாரு. இப்ப இடையில சொல்ற நான் உம்முடைய ஆலயத்துக்கு வருவேங்கிறாரு. இப்ப சொல்றாரு ஆண்டவர் என்ன என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மா பாதாளம் போகும் நேரத்தில் கர்த்தரை நினைக்கக்கூடிய ஒரு உணர்வு வேணும். இந்த மனிதன் அப்படி ஆத்மா பாதாள பரியந்தம் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிற, என் ஆத்மா 7ஆம் வசனம், என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் போயிடுச்சு ஆண்டவருடைய சத்தம். அதனால நானும் நம்முடைய ஆலயத்துக்கு வருவேன், வந்து பொருத்தனைகளை நான் செலுத்துவேன், துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன், ஆலயத்துல வந்து உண்மை நான் துதிப்பேன், ஆலயத்துல வந்து உண்மை நோக்கி நான் ஜெபிப்பேன், ஆலயத்துல வந்து என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். தொடர்ந்த வாக்கியங்களை நான் வாசிக்கும் பொழுது, உம்முடைய ஆலயத்திலே வந்து துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன், பொருத்தனையை நான் பொருத்தனையை செய்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன். என்ன பொருத்தனை செய்திருப்பார் ஆண்டவர்? நான் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நினிவேக்கு போய் நான் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பேன், உம்முடைய சத்தியத்தை நான் அங்கு அறிவிப்பேன், நீர் என்னை காண்பிப்பீரானால், நீர் என்னை இந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வருவீரானால் நிச்சயமா நான் நினிவேக்கு போய் உம்முடைய மனம் திரும்புதலின் செய்தியை நான் அறிவிப்பேன் என்று அவன் பொருத்தனை பண்ணியிருப்பான். ஆண்டவர் அவனுடைய பொருத்தனையின் சத்தத்தை கேட்டார். அவன் நினிவேக்கு சென்றான். நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். பாவமும் அக்கிரமும் நிறைந்த மக்கள் மனம் திரும்பி யெகோவா தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மிகவும் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். எல்லா விதத்திலும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறினார்கள். அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனோடு நல்ல உறவை வைத்திருப்போம் என்றால் நிச்சயமாய் தேவன் நமக்கு நல்வழியை காண்பிப்பார். அவர் சில நேரங்களில் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளைகள், அவர் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறைகள் நமக்கு கடினமாக இருந்தாலும் அதை நாம் செய்து நிறைவேற்றுவோம் என்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகள் ஆசீர்வாதமானவைகளாக காணப்படும். ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி நாம் ஓடும் பொழுது, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது நாம் மீண்டும் மீண்டும் குழியிலே போகிறோம், பாதாளத்தின் பரியந்தம் போகிறோம், மீன் வயிறுக்குள்ளே போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வருவது பர்வதங்களுக்கு நேராக ஏறுவது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவது மீன் வயிற்றுக்குள்ளே போவது போன்றதாக இருக்கிறது. எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரை, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் திரும்ப மீன் வயிற்றுக்கு போகாதபடிக்கு உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.